ஹலோ கைஸ், இப்போ ஓவர்சீஸில் இருக்கிற அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஸ்லீப்பிங் டாக் அப்படிங்கிற படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக இருக்கும். ஆனால் அந்த படத்தோட சாயலை கண்டிப்பாக பார்க்கும்போது நம்ம தமிழில் வந்த கஜினி, நம்ம சூர்யா நடிப்பில் வந்த கஜினி படம் இருக்குல்ல, அதே மாதிரியான ஒரு கேட்டகரியில் உள்ள ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் நம்ம கஜினி படத்தில் அவரோட இன்சிடென்ட்டுக்கு ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த கிரைமை வந்து அவரே வந்து தேடி போய் அவங்கள பழி வாங்கணும்னு ஆசைப்படுவாப்புல. ஆனால் இந்த படத்தில் நம்ம செய்யாத ஒரு குற்றத்துக்கு வந்து ஒருத்தனை பிடிச்சி கொடுத்துட்டோம். ஸோ அப்போ உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு டிஃப்ரெண்ட். மித்தபடி எல்லாமே ஒரே தான். ஸோ அதுக்காக இந்த படத்தில் வர நம்ம ஹீரோ வராரு பார்த்தீங்களா, ரசல். அவர் வந்து ஒரு டிடெக்டிவாக இருக்கிறாரு. முன்னாள் டிடெக்டிவ் தான். இப்போ வந்து பிரெயின் லாஸ் ஆகி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரெயின் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா இவருக்கு இவரோட நேமே தெரியாது. அந்த அளவுக்கு பிரெயின் லாஸ் ஆகி போயிருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு இந்த பிரெயின் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா இவரோட டாக்டர் சொல்கிறது பிரெயினை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுருங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான டைமில் இவரோட பழைய கேஸை வந்து ஒருத்தங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கேஸில் உள்ள நபரும் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்க, ஸோ ஹீரோவும் அவரை போய் பார்க்கும்போது நான் இந்த செய்யாத கூட்டுறதுக்கு என்னை உள்ளே வந்து இது பண்ணிட்டீங்க, எனக்கான நியாயம் வந்து கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ அதனால் இப்போ ஹீரோ போய் வந்து இவர் தான் ஞாபகமே இல்லையே எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த கிரைம் ஃபைல் எல்லாமே நல்லா ஸ்டடி பண்ணுறாரு. கூடுதலாக வந்து இந்த கிரைமை பற்றி ஒருத்தர் நாவல் எழுத, ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அந்த நபர் யார், உண்மைக்குமே அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பார். ஸோ அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கட்டமாக இந்த படம் ஃபுல்லாகவே கிரைம் இன்வெஸ்டிகேஷனை வந்து ஹேண்டில் பண்ணதில் ஒரு நல்ல ஆக்ஷன் போர்ஷன் இந்த படத்தில் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன். ஒரே ஒரு போர்ஷன் அதுவுமே வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி வரும். அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் அந்த கன் ஃபயர் ஸ்டார்ட் வரும். மற்றபடி ஆக்ஷன் போர்ஷன் அப்படி எதிர்பார்த்து வர ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் சுத்தமாக இருக்காது. அது மேலே மைண்டில் வச்சுக்கோங்க. முழுக்க படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிளைமேக்ஸ்லையுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் போர்ஷன், அதுவுமே ஆக்ஷன் போர்ஷன் சொல்ல முடியாது, மாற்றி மாற்றி சுட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆக்ஷன் போர்ஷனை வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் சுத்தமாக இருக்காது. ஸோ அதை வந்து திருப்பி சொல்லிக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது அதில் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். உண்மைக்குமே ஒரு கேஸ் எடுத்து லைவாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸை வந்து குறைய சொல்ல முடியாது. பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்த்தபுளான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் செட் பண்ணிட்டு போங்க. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.